ஓகே, நீங்கள் இந்த பிலேமோன் புத்தகம் படிச்சிருக்கீங்களா? பிலேமோன் வேதத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய ஒரு கடைசி 4-5 புத்தகங்களில் பிலேமோன் புத்தகமும் ஒன்று. ஒரு பக்கம் பின்னாடி ஒரு சில வசனங்களே தான் வரும். அந்த ஒரு சின்ன நிருபம், அதில் நம்ம என்ன இது வரைக்கும் நிறைய வாட்டி படிச்சிருப்போம் இல்லையா? ஒரு சின்ன நிருபம் ஏன் இணைக்கப்பட்டிருக்குது, அதில் அப்படி என்ன இருக்கு? எனக்காவது யோசித்து பார்த்துருக்கிறோமா? ஒரே ஒரு லெட்ரு தான், நம்ம இன்லேண்ட் லெட்ரு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. எதுக்கு அந்த புத்தகம் அதில் வைக்கப்பட்டிருக்கு? அதில் என்ன இருக்கு? ஏன்னா வேதத்தில் இணைக்கப்பட்ட எந்த ஒரு புத்தகமும் மிக முக்கியமான ஒரு காரணத்துக்காக தான் வைக்கப்பட்டிருக்குது. சரி, இதில் என்ன இருக்குது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நான் முழுமையாக ஒரு பிரசன்னம் போல பண்ணாமல் இந்த புத்தகத்துடைய பின்புலம், வரலாற்று பின்னணி, ஏன் இந்த புத்தகம் எழுதப்பட்டது, இந்த புத்தகத்தில் இருக்கிற அந்த இறையியல் சாரம் ஒரு மேலோட்டமாக அப்படி பார்க்கலாம் இன்னைக்கு. ஓகே, அதான் இன்னைக்கு ஒரு வரலாற்று பின்னணி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புத்தகம் ஒரு சின்ன பேப்பர், ஒரே ஒரு பேஜ் தான் நல்லா பார்த்தா. ஸோ இதில் என்ன இருக்குது, ஏன் இது எழுதப்பட்டது, இது பைபிளில் சேர்க்கக்கூடிய அளவீடுகளில் இதில் என்ன விசேஷம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். வழக்கமாக இந்த புத்தகத்தை நம்ம படிக்கும்போது பிலேமோனுக்கு எழுதுகிற கடிதம்னு நமக்கு தெரியும். ஒனேசிமஸ்ன்ற ஒருத்தனை நான் அனுப்புகிறேன், அவனை சேர்த்துக்கோங்க, அவன் ஏதாவது கடன் பட்டிருந்தால் அதை நான் கொடுக்குறேன், இப்படியெல்லாம் மன்றாடுற ஒரு அதிகாரமாக இது இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். சரி, ஏன் ஒனேசிமஸுக்காக இவர் இவ்வளவு பிலேமோன்கிட்ட கெஞ்சி கேட்குறாரு, ஏன் மன்றாடுறாரு? ஒனேசிமஸ் பிரச்சனை என்ன? பிலேமோனுக்கும் ஒனேசிமஸுக்கும் என்ன ப்ராப்ளம்? இப்படி என்னைக்காவது நம்ம யோசிச்சிருப்போமா? புரியுதுங்களா நான் சொல்கிறது? யோசிக்கிறது கஷ்டம் இல்லையா? ஸோ அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், வேத வார்த்தையின் சரியான கருத்துக்களை நாம் ஆழமாக சரியாக எழுதப்பட்டவரின் அந்த கருத்து, அவர் மனதில் என்ன கருத்தோடு எழுதினாரோ அந்த கருத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் சில நேரங்களில் வேதத்தையும் தாண்டி அதோடைய வரலாறு படிக்க வேண்டியது இருக்கும். அந்த சூழலை புரிந்து கொள்வதற்கு சில கலாச்சார பின்னணியங்களை படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாமே படிக்கும்போது அதோடைய உள் ஆழம் என்ன, சரியான அந்த கருத்து என்ன நமக்கு தெரிய வரும். சரி, இதோடைய வரலாற்று பின்னணின்னு பார்த்தோம்னா, எழுதப்பட்ட வரலாறு இது பவுலால் எழுதப்பட்டது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். பிலேமோன் 1:1-2 அது சொல்லப்பட்டிருக்குது. பவுல் இதில் நான் கட்டப்பட்டவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் ரோம் சிறையில் அவர் இருக்கும்போது இந்த புத்தகம் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு பின் 60லிருந்து 62வது வருஷங்களுக்குள்ளாக இது எழுதப்பட்டிருக்கலாம். இந்த புத்தகத்தோடு சேர்த்து எழுதப்பட்ட புத்தகங்கள் கொலோசையர், எபேசியர், பிலிப்பியர், இந்த கடிதங்களும் இந்த புத்தகத்தோடையே சேர்த்து எழுதப்பட்டதாக சொல்லப்படுது. அதுக்கு ஒரு சில வசன ஆதாரங்கள்லாம் இருக்குது, அதை வச்சு அப்படி சொல்கிறாங்க. அதை நம்ம இப்போ ஒன்றும் டீப்பாக பார்க்க வேண்டாம். ஸோ பிலேமோன்னா யாரு அப்படின்னா, பிலேமோன் கொலோசைய பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். அவர் பவுல் மூலமாக கிறிஸ்துவை அறிந்து விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு கொலோசைய அந்த சபையில் அவர் ஒரு முக்கியமான நபராக இருக்கிறாரு. இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வசனமே இருக்குது, உங்கள் வீட்டில் கூடி வருகிற சபைன்னு சொல்லப்பட்டிருக்குது. பொதுவாக அந்த நாட்களில் ரோம் அந்த சரௌண்டிங்கில் எந்த வீடு பெருசாக இருக்குதோ, சில பணக்காரங்க வீடு இருக்கும், அவங்க வீடுகளில் தான் நிறைய பேர் கூடணுன்றதுக்காக பெரிய செல்வந்தர் வீடுகளில் சபை கூடுதல் இருந்தது. அந்த வகையில் பிலேமோன் ஒரு பெரிய பணக்காரர். அவர் வீட்டில் தான் அந்த கொலோசைய சபை, கொலோசி பட்டணத்தில் உள்ள கொலோசைய சபை கூடி வந்துச்சு. யார்? பிலேமோனுடைய வீட்டில். அப்படி பிலேமோன் வீட்டில் அந்த இது நடந்து வருகிறச்ச பிலேமோனுக்கு இந்த கடிதத்தை அவர் எழுதுவதற்கு காரணம், அதுவும் ஒனேசிமஸை பற்றி எழுதுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம வேகமாக பார்க்கறதா இருந்தா, ஒனேசிமஸ் பிலேமோனுடைய அடிமை. அந்த காலத்தில் அடிமைத்தனம் சட்ட ரீதியாக இருந்தது ரோம் காலகட்டங்களில். ஒனேசிமஸ் பிலேமோனுடைய அடிமை. ஸோ இந்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிலேமோன் கிட்ட இருந்து ஒனேசிமஸ் ஓடி போயிட்டான். இன்னும் ஒரு கருத்து என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்கன்னா, ஏதோ திருடிட்டு போயிட்டான், இல்லை ஏதோ ஒரு நஷ்டம் ஏற்படுத்திட்டு போயிட்டான் அப்படின்னும் சொல்லப்படுது.
அது அந்த வசனங்கள்லேயே நமக்கு தெரிய வரும். அவனால் ஏற்பட்ட அந்த நஷ்டத்தை நான் உங்களுக்கு திரும்பி கொடுக்குறேன்னு பவுல் சொல்லுவார். ஸோ ஆக பிலேமோன் கிட்ட இருந்து தப்பி ஓடின அடிமை தான் ஒனோசிமஸ். அப்போ இந்த ஒனோசிமஸ் என்ன பண்றா அப்படின்னா ரோமுக்கு தப்பிச்சு ஓடுறார். அங்கே பவுலால் சந்திக்கப்பட்டு அங்கே ரட்சிக்கப்படுறா. ஒனோசிமஸ் ரட்சிக்கப்பட்டு கடவுளுக்குள்ள அவர் பலப்பட்டதும் இப்போ அங்கே உள்ள ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிற வேண்டும்னா, அந்நாளில் ரோம சட்டத்தின்படி அடிமைத்தனம் எப்படி இருந்தது அப்படின்னா, அடிமைகள் ஒரு மனிதர்களாக பார்க்கப்படுவதில்லை, அவங்க ஒரு பொருள். அந்த அளவுதான் அவங்களுக்கு மரியாதை. ஆடு மாடு சொத்து, அதே போல அடிமைகளும் ஒரு பொருளாகவே பார்க்கப்பட்டது, இல்லை ஒரு சொத்தாக பார்க்கப்பட்டார்களே தவிர அவர்களை மனிதர்களாக பார்க்கப்படவில்லை. அந்த அளவுக்கு அங்க மனிதாபிமானம் இல்லாத ஒரு சூழலும் சட்டமும் இருந்தது. ரோம்ல அந்த சட்டம் இருந்தது. அந்த அடிமை இந்த சட்டங்களை மீறும் போது, தவறுகள் செய்யும் போது மிக கொடூரமான அதிகமான தண்டனைகள் உண்டு. இப்போ இந்த ஓனர் இருக்கிற அப்படி இல்லையா, இப்போ உதாரணமா பிலேமோன் இருக்கிறாரு, ஒனோசிமஸ் தப்பிச்சு ஓடிட்டாரு, ஏதோ நஷ்டம் ஏற்படுத்திட்டாரு, இல்லை ஏதோ திருடிட்டாருன்னா ஒனோசிமஸை எவ்வளவு நாளும் அடிக்கலாம் பிலேமோன், யாரும் கேட்க மாட்டாங்க, அங்க அது சட்டம். அதே மாதிரி ஒனோசிமஸை சிறையில போடலாம், அதுவும் சட்டம், சட்ட ரீதியான ஒரு விஷயம், ரோம சட்டம் அது. அடுத்தபடியா ஒனோசிமஸை வேண்டுமென்றால் கொல்லவும் செய்யலாம், யாரும் கேட்க மாட்டாங்க, ரோம சட்டம் அது. ஸோ ஒரு அடிமை இவ்வளவாக அங்க ஒரு பொருள் போல, ஒரு சொத்து போல, மிருகம் போல கையாளப்பட்டாங்க. அப்படி இருந்த ஒரு நபர் தான் பிலேமோனுக்கு இருந்த அடிமை தான் ஒனோசிமஸ். அவன் தப்பிச்சு ஓடிட்டான். ரோம் பட்டணத்துல பவுலை சந்திச்சதுனால ரட்சிக்கப்பட்டு இப்போ திரும்பி வரும்போது இவனுக்கு என்ன காத்துட்டு இருக்கும்? தண்டனை, மரணம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன வேணாலும் செய்யலாம், பிலேமோன் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். ஆகையினால தான் பவுல் எழுதுறாரு, நான் இவனை உன்கிட்ட அனுப்பி விடுறேன், நீ இவனை ஏத்துக்கோ. இப்போ புரியுதுங்களா? இப்போ இந்த புத்தகம் நமக்கு அர்த்தம் உள்ளதா இருக்கும். ஏன் இவ்வளவுத்தையும் அவர் எழுதுறாரு, ஏன் இந்த புத்தகம் எழுதப்பட்டுச்சு, ஏன் ஒனோசிமஸை ஏற்றுக்கொள்ளும்படி பிலேமோன் இடத்துல மன்றாடுறாரு அப்படின்றது எல்லாமே இந்த பின்புலம் தெரிஞ்சாதான் நமக்கு அது புரியும். ஸோ இப்படிப்பட்ட இந்த மாதிரியான பின்புலங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் குழுவில் நாங்கள் வாரம் ஒரு முறை கிளாஸ் எடுக்கிறோம். நம்ம தம்பிங்கெல்லாம் இருக்கிறாங்க, வர்றதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியல. சரிதானே? அது எனக்கு ஒரு பெரிய வேதனை ஆக்சுவலாக. எத்தனையோ பேர் அதுக்கு பிறகு வந்து ஒரு கிளாஸில் 8-10 பேர் ரெகுலர் நேற்று கூட அட்டன் பண்ணாங்கன்னாலும் இவங்க வரலன்றது எனக்கு ஒரு வேதனையாகவே இருக்குது. இவங்கெல்லாம் துவக்கத்திலே அதில் ஜாயின் பண்ணாங்க. உண்மையாக சொல்ல போனால் அதை விட உங்களுக்கு தொழிலும் மற்ற காரியங்களும் இப்போ உங்களை டாமினேட் பண்ணிடுச்சு, அப்படிதானே? ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, அதெல்லாம் உலக பிரகாரமாக நமக்கு இந்த சரீரத்துக்கு மாத்திரம்தான் அது கொஞ்சம் காலத்துக்கு போதும். நம்ம என்னதான் அது எஃபோர்ட் போட்டு நம்ம என்னதான் மேலே வந்தாலும் இந்த சரீரத்தை தான் அதை காப்பாற்றும். ஆனால் இது நித்திய ஜீவனுக்கு நேராக, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுக்கு நேராக நம்மை நடத்தும் இல்லையா? ஒரு இன்னைக்கு இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு அந்த தொடர்புகள், நிறைய பெரிய பெரிய தொடர்புகள் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க, அப்படிதானே? ஒரு பழக்கம் ஏற்பட பிஸ்னஸ்ஸு டெவலப் ஆகிடும். ஆனால் இது எல்லாத்தையும் உண்டாக்கின தேவனோடு கூட இருக்க அந்த உறவு எப்படி இருக்கு? வெரி வீக் இல்லையா? நம்ம வேதத்தை எவ்வளவு ஆராய்ந்து எவ்வளவு நாம் தேவனை குறித்து அறிகிறோமோ அந்த அளவீடுகளில் தான் நம்முடைய தேவனுக்கான வாழ்க்கையும் இருக்கும். இல்லைன்னா அது ஒரு மேலோட்டமான வாழ்க்கை தான். சரி, ஓகே. இப்படி மோசமான நிலைமை இருக்கிறச்ச ஒனோசிமஸ் அவர் சிறையிலிருந்து அந்த கடிதத்தை எழுதி கொடுத்து அங்கே அனுப்புகிறாரு. இதில் ஒரு சில இந்த புத்தகத்தோட பின்னணியம் பார்த்தோம். இதோடு கூட ஒரு சில இதில் இருக்கக்கூடிய சில இறையியல் அந்த காரியங்களை நம்ம பார்க்கலாம். யாராவது சொல்கிற வசனத்தை வாசிங்க. ஓகே, இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய முதலாவது ஒரு நல்ல காரியம் என்ன அப்படின்னா, ஒனோசிமஸை மன்னிக்கும்படி ஏற்றுக்கொள்ளும்படி பிலேமோனுக்கு அவர் கேட்கிறார். இப்போ பிலேமோன் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும், பிலேமோனுக்கு இந்த நபர் அடிமையாக இருந்தாலும், சட்ட ரீதியாக எல்லா உரிமைகளும் இருந்தாலும், இங்க என்ன சொல்றாரு? ஒரு கிறிஸ்தவனாய் நீ அவனை மன்னிக்கணும்னு கேட்கிறார்.
மன்னிப்பு மிக முக்கியமான ஒரு சாரம் கிறிஸ்தவத்துல, மிக முக்கியமான ஒரு காரம். நாம எங்க போனாலும் நாம ஒரு கிறிஸ்தவர்களாகத்தான் வாழணுமே தவிர இடத்துக்கு ஏற்றாற் போல் நம்ம வாழக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எங்க போனாலும் ஒரு முன்னாடி எனக்கு டீச்சர் ஒரு சம்பவம் எனக்கு சொன்னாரு. நீங்கள் ஒரு கிறிஸ்தவ ஓட்டுநரா அப்படின்னு என்னைய கேட்டார். ஆர் யூ கிறிஸ்டியன் டிரைவர் அப்படின்னு கேட்டார். நீங்கள் ஒரு கிறிஸ்தவ ஓட்டுநரா? இப்போ கார் ஓட்டும் போது கூட நாம ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கிறோமா? நாம செய்யற எந்த ஒரு வேலையிலையும் நாம கிறிஸ்தவர்களா இருக்கிறோமா? கார் ஓட்டும் போது எனக்கெல்லாம் கோவம் வந்துடும். யாராவது கிராஸ் பண்ணாங்கன்னா, ஏதாவது தெரியாம உள்ள வந்துட்டாங்கன்னா, இவனுக்கு அறிவே கிடையாது, கொஞ்சமாவது கூர் இருக்கான், வயசாலியா இருப்பார், வெட்டதில தான் புத்திய வச்சிருக்கான், கோவம் வந்துடும் நமக்கு. என்ன பக்கத்துல மனைவிக்கும் கோவம் வந்துடும், கோ டிரைவர். ஆனா இந்த கேள்வியை கொஞ்சம் உங்களை கேட்டு பாருங்களேன். நீங்க ஒரு கிறிஸ்தவ ஓட்டுநரா? இல்ல நீங்க என்ன வேலை செய்றீங்களோ அதுல கிறிஸ்தவர்களா இருக்கிறீர்களா? நம்ம கிறிஸ்டியன்ஸ் தானே, இல்லையா? இல்ல இடத்துக்கு இடம் மாறிக்கிடலாமா? அங்க போனா அப்படி, இங்க வந்தா இப்படி, அப்படி வாழ்றோமா? இடத்துக்கு இடம் மாறிக்கிடணும் பாஸ், பச்சவந்தி போல அப்படி சொல்லப்பட்டிருக்கா? இங்க பிலேமோனுக்கு அவர் கேட்கிறார், நீ அவனை தண்டிக்கிறதுக்கு உனக்கு உரிமை உண்டு, அவனை என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் நீ அவனை ஏற்றுக்கொள், நீ அவனை மன்னி. ஏன்னா பிலேமோன் ஒரு கிறிஸ்தவன். என்னதான் நமக்கு ரூல்ஸ் சட்டம் என்னதான் இருந்தாலும் நாம் செயல்பட வேண்டியது அன்பினால கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்தவர்களாய் செயல்பட வேண்டும். நீங்க என்ன வேலைனாலும் பாருங்க, என்ன சொல்லுது வேதம்? புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அதை அவருடைய நாம மகிமைக்கென்று செய்யுங்கள். முடியுதா நம்மளால? இல்ல நாம பச்சவந்தி கிறிஸ்தவர்களா இருக்கிறோமா? இல்லையா? சரி, அடுத்தபடியா ரோமர் 15:7 யாராவது வாசிங்க. பாத்தீங்களா? இப்போ பிலேமோனுக்கு நீ ஒனோசிமஸை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையில சில பேரை ஏற்றுக்கொள்றதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கு, இல்லைங்களா? ஏன்னா அவங்க பெரிய துரோகம் பண்ணியிருப்பாங்க, இல்லை பெரிய தவறு செஞ்சிருப்பாங்க. நாம ஏற்றுக்கொள்றதுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இல்லையா? ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல. கிறிஸ்து எப்படி நம்ம ஏற்றுக்கொண்டார்? எந்த மாதிரி நிலைமையில ஏற்றுக்கொண்டார்? யோபு போல சன்மார்க்கனா இருக்கும் போதா? பரிசுத்தவனா? விளங்காத நபர்களா? அசுத்தர்களா? பகைஞர்களா? தேவனுக்கு சத்துருக்களா இருக்கும்போது அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். அப்போ நமக்கு விரோதமாக யார் எவ்வித தவறுகளை செய்திருந்தாலும் கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது தேவனுக்கு மகிமை உண்டாக்கி இருந்தபடியினால கிறிஸ்தவர்களாகிய நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது யாருக்கு மகிமையை கொண்டு வரும்? தேவனுக்கு. நம்ம எங்க இருக்கிறோம், என்ன சூழல்ல இருக்கிறோம், எங்க எப்படி இருந்தாலும் நாம் கிறிஸ்தவர்களா இருக்க வேண்டும். அதுக்கு தான் நமக்கு அழைப்பு. எங்க போனாலும் ஒரு கிறிஸ்தவனா இந்த இடத்துல நான் என்ன செய்யணும், அதுதான் நமக்கு முக்கியம். நான் இன்னைக்கு சொல்ற காரியம் ஒரு மேலோட்டம் போல இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கையில் இது மிக அவசியமானது. இந்த இடத்துல ஒரு கிறிஸ்தவனா நான் என்ன செய்யலாம், கிறிஸ்துவை போல நான் என்ன செய்ய முடியும், இதுதான் ரொம்ப முக்கியம். ஆகவே எல்லா சூழல்களிலும் எல்லா நிலைகளிலும் நாம் கிறிஸ்துவை போல் ஒரு கிறிஸ்தவர்களாய் நடந்து கொள்றதுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். அடுத்தபடியா பிலேமோன் 1:16-17 வாசிக்கிறேன். எனக்கு பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின் படியையும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனுமாய் இருக்க வேண்டும். ஆதலால் நீர் என்னை உம்மோடு ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். இப்போ இவன் தவறு செஞ்சவன் தான், இவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் தான். ஆனால் இங்கே பவுல் அவனுக்காக மன்றாடுகிறார். அவசியமா பவுலுக்கு இது? யோசித்து பாருங்க, அவசியமா? இது தேவையா? நீ என்னன்னு போ, தப்பிச்சு வந்தியா, அடிபட்டு சாவு போய். அப்படித்தாங்க நம்ம நிறைய விஷயங்களை கடந்து போறோம். மற்றவங்களுக்கு தீமை நடக்கும்போது நம்ம எப்படி நடந்துக்கிறோம், மற்றவங்களுக்கு பிரச்சனை வரும்போது நம்ம எப்படி நடந்துக்கிறோம், ஒரு கிறிஸ்தவனாய் எப்படி கிறிஸ்து, அதை நான் வாசிக்கிறேன். 1 யோவான்
2:1. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஒரு விஷயம் நம்ம ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, கிறிஸ்து மட்டும் நமக்கும் பிதாவுக்கும் இடையில நிக்கல அப்படின்னா நமக்கு ஒரு நம்பிக்கை கூட கிடையாது. ஒரு நம்பிக்கை கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. நமக்கு நம்பிக்கையே இல்லை. நம்முடைய நம்பிக்கை யார் மட்டும்தான்? கிறிஸ்து மட்டுமே. அவர் மத்தியஸ்தரா மட்டும் இல்லைன்னு வைங்களேன், இந்த முழு உலகத்துக்கு துளி கூட நம்பிக்கை கிடையாது. எல்லாம் போய் சேர வேண்டியதான் நரகத்துக்கு. அவர் அன்பினால் நம்ம கோபாக்கினைக்கு உள்ளானவர்கள் தான், நம்ம பட வேண்டியவர்கள், நரக ஆக்கினைக்கு நாம் பாத்திரவான்கள் இல்லையா? இந்த உலகத்திலையும் நாம சபிக்கப்பட்டவர்களாக தான் வாழணும். நம்முடைய பாவத்தை நிமித்தம் இந்த உலகத்தை கடந்து போகும்போதும் நாம நித்திய நரக ஆக்கினைக்கு நாம் பாத்திரவான்கள். சரிங்களா? அப்படி இருக்க இப்பேற்பட்ட மோசமானவர்களுக்காக நாம அவர்கிட்ட போய் சொன்னதுனால அவர் போய் கேட்கல. அவர் போய் மத்தியஸ்தரா நின்னதுனாலதான் நமக்கே அந்த புத்தியே வருது, அந்த தெளிவு நமக்கு வருது. இதெல்லாம் நமக்கு அறிவிக்கப்பட போய் தான் நமக்கு விசுவாசம், ரட்சிப்பு. இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை நமக்கு. அவரு தான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே செய்யறாரு. அவன் மாறட்டும், அதுக்கு பிறகு நான் செய்யறேன். ஆனா நம்ம எந்த நிலைமையில இருக்கும்போது அவர் இதெல்லாம் செஞ்சாரு? நாம் பாவிகளா இருக்கையில், நாம தகுதி இல்லாதவர்கள், அந்த நேரத்துல நாம பிறரை தகுதி பார்த்து அவர்களுக்கு உதவி செய்யறோமா? மற்றவர்கள் அழிவுக்கு ஏதுவாக போகும்போது, தண்டனைக்கு ஏதுவாக போகும்போது நம்முடைய மனம் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. அவன் அதை அனுபவிக்கட்டும் இல்லையா? தேவனிடத்துல நாம் பரிந்து பேசுகிறோமா? இல்லை, யார் மூலமா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதோ அவங்க கிட்ட போய் தயவுசெய்து விட்டுருங்க. இங்க கெஞ்சுறாரு பவுல். அதை என்ன சொல்றது? அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியையும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமா இருக்க வேண்டும். அதனால் நீர் என்னை உம்மோடு ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனை ஏற்றுக்கொள்ளும். என்ன ஒரு மன்றாட்டு விஷயம் பாருங்க. ஒரு மனிதனுக்காக சம்மந்தமே இல்லாத நபர். பவுல் யாரோ, ஒனாசிமஸ் யாரோ, தப்பிச்சு வந்த ஒரு அடிமை அவன் இல்லையா? ஆனா மன்றாடுறார். அவனுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. அவனுக்கு இழப்பு வந்து அதை நான் சரி கட்டுறேன். நம்ம செய்யறோமா? அன்றாட வாழ்க்கையில பிறருடைய நன்மைக்காக நாம எவ்வளவு பிரயாசப்படுறோம்? பிறருக்கு இடையில சமாதானம் உண்டாக்கும்படி நாம எவ்வளவு பிரயாசப்படுறோம்? மத்தியஸ்தரா நம்ம எப்படி நின்று நம்ம செயல்படுறோம்? இதெல்லாம் செய்யறோமா? இல்லை நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போறோம்? ஒரு கிறிஸ்தவனாய் பவுல் அதை செய்தார். கிறிஸ்துவின் சிந்தையும் குணமும் பவுலுக்குள்ள இருந்துச்சு. ஆனா நம்ம வேலை, நான் நல்லா இருந்தா சில வீடியோக்கள்லாம் வரும், ஆண்டவரே என்னை மட்டும் ஆசீர்வதிங்க. இது அவனை பார்க்கும்போது நமக்கு சிரிப்பா வரும். நாம அப்படி செய்யலைன்னு தோணும், நாம அப்படி ஜெபிக்கலைன்னு தோணும். ஆனா நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். எவன் எப்படி போனா என்ன, நான் நல்லா இருந்தா போதும். ஆனா இங்க பவுலை பாருங்க, ஒரு நபரை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தி அவனுக்காக மன்றாடுறார். கிறிஸ்துவின் குணம். நம்ம என்ன சொல்றோம்? நம்ம கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் சொல்றோம். கிறிஸ்துவின் குணம் எங்கே? மூட்டி விட்டு தீர்த்துருவோம் நம்ம இல்ல காலி பண்ணி விட்டு போயிடுறோம். அந்த காலத்துல சமாதானம் பண்றோமா? பிறருக்காக தேவனிடத்திலும் சரி, இல்ல மனிதர்களிடத்துல போய் அவங்க நன்மைக்காக நாம மன்றாடுறோமா? இதை செய்யுங்க, அவனுக்கு இந்த உதவி செய்யுங்க, எனக்கு செஞ்சா எப்படி செய்வீங்களோ அது மாதிரி இவருக்கு செய்யுங்க அப்படின்னு நம்ம கேட்கிற அந்த கிறிஸ்துவின் குணம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நிறைய கேள்விப்படலை. இதுக்காக நம்ம ஜெபிக்கலை. ஆனா நம்ம கேட்கறதெல்லாம் அதை கொடு, இதை கொடு, அதை கொடு, இதை கொடு. கிறிஸ்துவின் குணம் எங்கே? நம்ம பாவம் செய்து கிறிஸ்துவை விட்டு, தேவனை விட்டு நாம் பிரியும் போது நாம் இழந்தது என்னன்னா, முதலாவது தேவனுடைய உறவை நம்ம இழந்துட்டோம். அது அவரை இழந்ததுனால நித்திய ஜீவனை நம்ம இழந்துட்டோம். தேவனுடைய சாயல் நமக்குள்ள மிகப்பெரிய ஒரு இடம். அவருடைய பண்புகள் நம்ம இடத்துல இல்லை. இதுதான் இழப்பு. இதுதான் நாம திரும்ப பெற வேண்டிய காரியம். எத்தனை பேர் அந்த குணநலனை நான் இழந்துட்டேன். கிறிஸ்துவை நாம ரீட் பண்றோம் இல்லையா? அவர் எப்படிப்பட்டவர்னு படிக்கிறோம். ஆனா அவரை போல அவர் தான் அந்த தேவனுடைய அந்த அற்புதமான சாயலை இங்க தன்னை முழுமையா வெளிப்படுத்தினார், தன்னை காமிச்சார். தேவனுடைய முழுமையான வெளிப்பாடு அவர் தான். அவர் தேவன். அவருக்குள்ள இருந்த அற்புதமான அந்த சுபாவங்களை நம்ம பார்த்தோம். அதெல்லாம் நம்ம அந்த சுபாவத்துல படைக்கப்பட்டிருக்கோம். கிறிஸ்துவை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோம். ஓ, எவ்வளவு அவர் சாந்தமா இருக்கிறார், எவ்வளவு தாழ்மையா இருக்கிறார், எவ்வளவு அன்பா இருக்கிறார், எவ்வளவு மனதுருக்கம் உள்ளவரா இருக்கிறார், எப்படி தன்னையே ஒப்பு கொடுக்கிறார். இந்த சாயல்ல தான் நாம படைக்கப்பட்டோம்.
இன்னைக்கு நமக்குள்ள அது இருக்கா? ஓ, நம்ம அதை கேட்கிறோமா? திரும்ப நம்ம கேட்கறது என்ன? நம்முடைய ஜெபங்கள்ல எவ்வளவு வருத்தம் இல்லையா? நம்ம இப்ப கூட வீட்டுல போனா அதுக்கு பிறகு அது ஞாபகம் வருமா தெரியல இல்லையா? நாம எதை கேட்கணும் ஜெபத்துல? நம்ம இழந்து போன மிக முக்கியமான காரியம் எது? இதுதான், நம்முடைய தேவனுடைய குணநலன்களை நம்ம இழந்திருக்கோம். சரி, அடுத்தபடியா இங்க பவுல் பிலேமோனிடத்துல பேசும்போது அவனிடத்துல மிக தாழ்மையோட கேட்கிறார். அவர் சொல்றாரு, எனக்கு உன்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருந்தாலும் நான் உங்களிடத்துல மன்றாடுகிறேன். நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனா இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். எல்லா அதிகாரமும் எல்லா அந்த இதுவும் இருந்தாலும் பவுல் இந்த இடத்துல மன்றாடுகிறார், தாழ்மையா இருக்கிறார். நமக்கு கொஞ்சம் அதிகாரம் கிடைச்சா நம்ம கையில பிடிக்க முடியாது, விட்டு விளாசிடுவோம் நம்ம மற்றவங்களை. ஆனா பவுலுக்கு எல்லாமே இருந்தாலும் அவர் மன்றாடுகிறார், அதை பயன்படுத்தலை. அப்போ அவரு இதை சொல்லப்பட்டிருக்குது, நான் முதிர் வயதுள்ளவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த வயது ஆக ஆக கிறிஸ்துவுக்குள்ள அந்த அந்த உள்ளான மனிதனானவன் பலப்பட பலப்பட அவன் எப்படி ஆகுறான்னா தாழ்மையா மாறுறான். மெச்சூரிட்டி, அதான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டி. அதுதான் நம்ம அப்படி நமக்குள்ள அந்த வளர்ச்சி இருக்குதா? யோசித்து பாருங்க. வளர வளர நம்ம தாழ்மையாகிறோமா கிறிஸ்துவ போல இல்லையா? இல்லை நம்ம எந்த மாதிரி நடந்துக்கிறோம்? சரி, அடுத்தபடியா பிலேமோன் 1:11, முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். ஒனோசிமஸை பற்றி சொல்றாரு. ஒனோசிமஸ் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பயனற்றவன், இப்பொழுது பயனுள்ளவன். என்ன சொல்றாங்கன்னா, ஒனோசிமஸ் வந்துட்டு மறுபடி பிலேமோனால வரலாறு இப்படி சொல்லுது, விடுதலையாக்கப்பட்டு திமோத்தியுக்கு அப்புறம் எபேசு சபைக்கு போதகராக நியமிக்கப்பட்டார். ஒரு அடிமை, ஓடி போனவன். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது அவன் வாழ்க்கை எப்படி மாறுது பாருங்க. அப்போ பிரயோஜனம் இல்லாதவன், இப்போ பிரயோஜனம் உள்ளவன். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் 2 அத்தியாயம் இருக்கும். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். சரி, கிறிஸ்துவுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க? இப்ப என்ன மாற்றம் வந்துச்சு நமக்குள்ள? ஒனோசிமஸ் அடிமை, திருடிட்டு ஓடினவன் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு அதுக்கு பிறகு பின்னால அவன் அங்க ஒரு பிஷப், ஒரு போதகனா அங்க நியமிக்கப்படுறான். எபேசு பட்டணம், பெரிய பட்டணம். அங்க அவன் போதகனா நியமிக்கப்படும். முன்பின் என்ன வித்தியாசம் பாருங்க. ஒரு அடிமை, ஓடி போனவன், திருடன் அப்படி கூட சொல்லலாம். இப்ப யாரு? கிறிஸ்துவுக்கு பின், அவளை கிறிஸ்துவால சந்திக்கப்பட்ட பின் யாரு? ஆனா நம்ம வாழ்க்கையில அப்ப இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கு. என்ன மாற்றம்? புரியுதுங்களா? பவுல் சந்திக்கப்படுறதுக்கு முன்னாடி பயங்கர மோசம், கிறிஸ்தவர்களை பிடிச்சு துன்புறுத்துறாரு, ஒரு சிங்கம் போல போய் வேட்டையாடுறாரு. தேவனால சந்திக்கப்பட்ட பிறகு எவ்வளவு பெரிய மாற்றம். யோசித்து பாருங்க, நமக்குள்ள என்ன மாற்றம்? ஏன் மாற்றம் இல்லை? நம்முடைய சந்திப்பு எப்படி இருக்கு? ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. கிறிஸ்துவால சந்திக்கப்பட்ட பிறகு வேதத்துல நிறைய பேர் அப்படித்தான் வாழ்ந்தாங்க. ஆனா நம்ம வாழ்க்கையில ஒரு அசைவும் இல்லையே. அன்னைக்கும் அதான், இன்னைக்கும் அதான். அன்னைக்கும் நான் அப்படித்தான் இருந்தேன், இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கேன். அன்னைக்கு சர்ச்சுக்கு போகல, இன்னைக்கு சர்ச்சுக்கு போறேன். இதுதான் வித்தியாசம் இல்லையா? என்ன வித்தியாசத்தை பார்த்துட்டோம் நம்ம? தேவனுக்காக நம்ம என்ன செயல்படுறோம் அதை பத்தி நமக்கு அக்கறையே கிடையாது இல்லையா? ஏன் ஒனோசிமஸ் மறுபடி போய் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியாது இல்லையா? விடுதலை கிடைச்சிருச்சுன்னு அவன் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணியிருக்கலாமே. சொல்ற எல்லா வேலையும் செய்யணும். அவ்வளவு கொடூரமான ஒரு சூழல். அப்பா, விடுதலை கிடைச்சிருச்சு, பிலேமோன் நம்மளை விடுதலை ஆக்கிட்டாரு, ஜாலி ஓடு. அவர் கொலோசியா பட்டணத்தை சேர்ந்தவன் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஜாலியா இருந்திருக்கலாமே அந்த பட்டணத்துல. ஏன் தேவனுக்காக நிற்கிறாங்க. அந்த மாற்றத்தை தேவன் உள்ளுக்குள்ளாக கொடுக்கிறார். ஆனா நமக்குள்ள எத்தனையோ காலம் அந்த அழைப்பும் தேவனுடைய அந்த சத்தம் நமக்கு கேட்கப்பட்டும் நம்ம என்னதான் செய்யறோம்? தட்டிவிடு, அப்புறம் பார்த்துக்கலாம். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்? யாராவது போவாங்க,
யாராவது போவாங்க சொல்றீங்களா? யாராவது செய்யட்டும், நான் ஏன் செய்யணும்? அப்ப நீ ஏன் வந்த உள்ள? உனக்கு இங்க என்ன வேலை? நீ அங்கேயே இருந்திருக்க வேண்டியதானே? இங்க வந்து நீ என்னத்தை சாதிக்க போற? நீ இப்படியே இருக்கிறதுக்கு நீ அப்ப அங்கேயே இருந்திருக்கலாமே. நீங்க வரணும்னு யாரும் உன்னை அழைக்கல. உன்னுடைய அழைப்பு நீ சரியா புரிஞ்சுக்கிட்டேன்னா உன் வாழ்க்கை மாறி இருக்கும். இல்ல நீ அப்படியே தான் இருக்கணும்னா நீ அங்கேயே இருந்திருக்கணும். நீங்க வந்து ஒன்னும் சாதிக்க போறது இல்லை, இல்லையா? ஆக ஒரு மனிதன் கிறிஸ்துவினால் மாற்றப்படுவானால் அவன் பிரயோஜனம் உள்ளவன். சரிங்களா? சரி, அடுத்தபடியா பிலேமோன் 1:18, அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். இல்லையா? இங்க என்ன சொல்ற? அப்படி அவன் எவ்வளவு நஷ்டம் ஏற்படுத்தி இருந்தாலும் அதை நான் கொடுத்து தீர்க்கிறேன், இல்லையா? இங்க பவுலுடைய குணம் எப்படி இருக்குது அப்படின்னா, பிறருடைய அந்த பாரத்தை, அந்த நஷ்டங்களை தன்மேல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிறிஸ்துவின் சுபாவம். கிறிஸ்து இன்னைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிற வேதம், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. எத்தனை பேருடைய கஷ்டங்களை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம்? நம்ம கஷ்டத்தை மற்றவன்ட்ட தள்ளி விட்டுட்டு வேணா சௌரியமா இருக்கப்பா, ஒரு கஷ்டம் நான் உன்னோட அதை பகிர்ந்துக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்றேன், நான் கொஞ்சம் உனக்கு ஹெல்ப், கொஞ்சம் எல்லாத்தையும் இப்போ பவுல் மாதிரி எல்லாத்தையும் என் தலைமையில போடு. அந்த அளவுக்கு இல்லைனாலும் மற்றவங்களை போயிட்டு நான் உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன். ஏன் கிறிஸ்தவம் இவ்வளோ வீக்கா இருக்கு தெரியுங்களா? நம்முடைய மந்தமான கிறிஸ்துவின் சுபாவம் துளியும் இல்லாத நிலை தான் இன்னைக்கு இந்த கிறிஸ்தவத்தின் மந்தத்துக்கு காரணம். ஒரு ஆக்டிவிட்டியும் கிடையாதுங்க நமக்குள்ள. கிறிஸ்துவ போல சுபாவமே நமக்குள்ள கிடையாது. அதனால நம்ம பாட்டுக்கு சடங்காச்சாரமா வந்துட்டு சடங்காச்சாரமா எந்திரிச்சு போறோம். நம்மளை வச்சு யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. காரணம் நமக்குள்ள அந்த சுபாவமே கிடையாது. அந்தியோகா பட்டணத்துல அன்று முதல் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கலாயிற்று. கிறிஸ்துவை போல் வாழ்ந்தார்கள். இப்ப நான் சொன்ன சுபாவம் ஒரு மத்தியஸ்தனை போல தாழ்மையா, மன்றாடுகிறவனா, பிறருடைய கஷ்டங்களை தன்மேல் ஏற்றுக்கொள்ளுகிறவனாய், இதெல்லாம் பார்த்தாங்க. அவரை மாதிரியே பண்றாங்களே, அவரை போலவே இருக்கிறாங்களே. இன்னைக்கு உங்கள என்னல பிறர் அதை பார்க்க முடிகிறதா? கிறிஸ்துவின் சுபாவங்களை பிறர் நம்மில் பார்க்க முடிகிறதா? இல்ல குடிச்சிட்டு அக்கிரமம் பண்ணிட்டு நம்ம அந்த மாதிரியான வாழ்க்கையை பார்க்குறவங்களா? புரியுதுங்களா சொல்றது? நம்ம இடத்துல என்னத்தை பார்க்குறாங்க மற்றவங்க? கிறிஸ்துவை, அவருடைய சுபாவங்களை நாம் பார்க்க. ஏன்னா நம்ம அன்னைக்கும் நமக்கு இந்த சரீரத்தை திருப்திப்படுத்தினா போதும். கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு அதே நிலைமை தான். இந்த சரீரம் திருப்திப்பட்டா போதும். ஒரு கிறிஸ்தவன்னா என்ன, அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், என்னென்ன அவனுக்கு தேவை, ஏதை பத்தியும் நமக்கு கவலை கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள வந்தா அன்னைக்கு விட இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் பணம் அதிகமாக கிடைக்கும், எனக்கு கொஞ்சம் சுகம் கிடைக்கும், எனக்கு அற்புதம் நடக்கும், எனக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும். அதுக்காகவா கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தோம்? அதுக்காகவா நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நித்திய வாழ்வுக்கு நாம் அழைக்கப்படவில்லையா? இந்த அழைப்பு நம்முடைய காதுகளில் கேட்கலையா? சிலுவையை எடுத்துக்கொண்டு நம்மை வெறுத்து ஒவ்வொரு நாளும் பிதாவின் சித்தத்தை செய்யறதுக்கு, கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு நாம் அழைக்கப்படவில்லையா? கிறிஸ்துவை போல மாற நாம் அழைக்கப்படவில்லையா? இந்த அழைப்பெல்லாம் நம்ம காதுக்குள்ள இல்லையா? இதுக்கெல்லாம் நம்ம முயற்சி பண்றது இல்லையா? யோசித்து பாருங்களேன். இதெல்லாம் நம்ம எங்க வச்சிருக்கிறோம்? ஓரமா தூக்கி போட்டோம். ஆனா இதாங்க கிறிஸ்தவம், இதுதான் கிறிஸ்தவம். இதை தூக்கி ஓரம் கட்டிட்டு நீ வேற என்ன பண்ணாலும் நீங்க வந்திருக்கவே வேண்டாம், நீ அங்கேயே இருந்திருக்கலாம். நீ தயவுசெய்து அந்த பேரை வைக்காத, நீ அங்கேயே இரு. உன்னை வச்சு இங்க யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. இங்க வந்தேன்னா இதான் வாழ்க்கை, கிறிஸ்துவை போல ஒரு வாழ்க்கை, சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை. இல்லைன்னா நீ பெஸ்ட், நீ வரவே வேண்டாம். எதுக்கு இந்த இடத்துல வந்துக்கிட்டு கிறிஸ்தவன் பேர் வச்சுக்கிட்டு நம்ம எதுக்காக ஒரு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு காரியம் கூட நம்ம கிட்ட இல்லைன்னா நம்ம எதுக்கு இங்க வரணும்? அங்கேயே இருந்துட்டு போலாமே, இதை விட அங்க பெட்டரா இருக்கும். நீங்க எதிர்பார்க்குற காரியம் அங்கேயே கிடைக்கும். நம்மளோட பெரிய பெரிய பணக்காரன், பெரிய பெரிய ஆட்கள்லாம் இதுக்குள்ள வராமலே நம்மளோட பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க. இங்க வந்து நீ பெரிய ஆளாகிறதுக்கு இங்க உனக்கு அழைப்பு இல்லை. கிறிஸ்துவை போல மாற, அவருடைய சுபாவங்களை கொண்டிருக்க, நித்தியத்திற்கான ஒரு வாழ்க்கை வாழ. இது அழிந்து போகிற உலகம், இதுக்காக நம்ம வாழக்கூடாது, நித்தியத்துக்காக வாழணுன்ற அந்த எண்ணத்தோடு வாழும்படிக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா நம்ம இன்னைக்கு அதெல்லாம் தூக்கி உபரம் கட்டிட்டு நாம என்ன செய்யறோமோ அதைத்தான் அப்பவும் செஞ்சோம், இப்பவும் செய்யறோம். ஒரு மாற்றமும் இல்லை. இது தேவனை எவ்வளவா துக்கப்படுத்தும். எவ்வளவு காலம் அவர் நமக்காக காத்திருப்பார்? யோசித்து பாருங்களேன். எவ்வளவு காலம் என்ன நமக்காக அவர் காத்திருப்பார்? ஒரு அசைவும் இல்லை. மாணவர்களே,
கிறிஸ்துவை போல மாறுவதற்கும் ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்வதற்கும் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற ஒரு நித்திய வாழ்வுக்கான பிரயாணத்தில் நாம் தொடர்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றதை மனசுல கொண்டு இந்த உலகத்திற்கான வாழ்க்கையை நாம் வாழாமல் நித்தியத்திற்கான தேவனுக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.